உறவுகளை என்ன வீடியோனா ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருக்குக்கு வந்து பாலி கொட்டுற விழா தான் இது. கருப்பூர் கொண்டாட்டம். கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கோம். ஆற்றுல தண்ணி வராதனால வாங்க இதை எப்போதும் மாரியன் வச்சு தான் கொட்டி எடுப்போம். பார்க்கலாம். நம்ம சாய்னா பாப்பா அவன் தான் பரதநாட்டியத்தில் வந்திருக்கால பாப்பா, அந்த பாப்பா. அப்புறம் தம்பி வந்தான். பிறந்த நாளுக்கு வீடியோ போட்டோம்ல, வீரசேகர் பையங்க பேரன், அவன் வந்தான். அவன் பாலியை பாருங்க. அப்புறம் பாப்பா, சின்ன பாப்பா சாய்னாவோட தங்கச்சி. அப்புறம் தீத்தி எல்லாம் வரிசையாக தூக்க ஆரம்பிச்சிட்டு. தீத்தி நல்லா நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் வந்திருக்காப்புல. கயல், மாலா எப்போதுமே 2 மாலையை தூக்கிட்டு வரும். இன்றைக்கி 2 மாலி தூக்கிட்டு. மாதவி 2 பலி எல்லாம் 3 கையை விட்டுட்டு வரா. சாணி மொழிவி பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாப்புல. பத்மாக்கா மொழிகிட்டு இருந்தது. சாணி எடுத்தாந்து பாலியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருக்காங்க கொழி வர. பொரி, பச்சரிசி, அவல் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. நான் அவல் கிண்டிகிட்டு வந்திருந்தேன். பச்சரிசி, பொரி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. சீக்கிரமாகவே வரணும்னு தான் நினச்சேன். எப்படியா இருந்தாலும் வெயில், அவ்வளோ வெயில். அதனால தான் 5:30 மணிக்கு மேலே தான் கிளம்புனதே. வந்து சேர பிள்ளையார் கோயில் 1 கிலோமீட்டர் இருக்குது. வந்து சேரவே 4 ஆயிடுச்சு. பத்மாக்கா முழுவனங்காட்டிலும் மாலை அப்படியே மஞ்சள் பொடியிலே கோலம் போட்டுருச்சு. பத்மாக்கா தான் எல்லாம் செஞ்சிச்சு, பத்தியை காட்டி. அப்புறம் கையில் இந்த சாம்பிராணிக்கு அதை ரெடி பண்ணிச்சு. ஆளுக்கு ஒன்றா சட்டுன்னு பண்ணோம். ஏன்னா பொழுது போயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, குளத்துலேருந்து கரைச்சிட்டு அழைச்சிட்டு போனோம் நாங்கள். அதனால் சீக்கிரமாக செஞ்சோம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூவெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு எல்லா அலங்காரமும் வச்சாச்சு.
எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா உறவுகளே. நீங்களாம் உங்கள் ஊரில் பண்ண இது மாதிரி செஞ்சீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ஆமாம். அப்புறம் எல்லாருமே எழும்பி அப்படியே அந்த மாமாவும் வந்திருந்தாப்புல, தொப்பனப்பட்ட மாமாவும் செந்திலப்பா. அப்புறம் எல்லாருமே நின்று சிரிப்பு தாங்க முடியலை மாமாவுக்கு அதுக்குள்ளே எங்களை எல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் மாலா மாதவி எல்லோரும் வரிசையில் நின்னாங்க. காய்ச்சி மிஞ்சின்னு பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா. நவீனா எப்போதுமே பாய் சொல்லிக்கிட்டு இருப்பானா தங்கம். கீர்த்தியும் அப்படி தான். ரொம்ப பிடிக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கான வீடியோ இது. நம்ம கயல் நவீனோட அம்மா. எனக்கு கயல் மருமக வேணும். பாருங்கள், இதுதான் எங்கள் குளம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் பேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஆசையாக பார்த்துக்கிட்டே நான் எல்லாத்தையும். அப்புறம் அதுக்குள்ளே பத்மாக்கா சூடங்க மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் குங்குமமும் துணூரும் கொடுத்துச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. அந்த மாமா கொடுங்க, எல்லாரும் பூஜிக்கிறங்க. அப்புறமாக்கி நம்ம கரைச்சிட்டு அதை தின்னுட்டு போவோம். யார் அழுவுறது? சரி, நம்ம சாய்னா பாப்பா தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு கரைக்கிறதுக்கு. அப்புறம் தங்கச்சி பாப்பாவும் வந்தா. அப்புறம் கயல் அவங்க பாலி தான் ஃபஸ்ட்டு சாய்னா தான் கரைச்சது. பிள்ளை பயப்படாமல் அழகாக குளத்துக்கிட்ட கொண்டு போய் அழகாக பாலியையும் அப்படியே கரைச்சி விட்டு அப்படியே தள்ளி விட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு குளத்தில் போது பாருங்க உறவுகளே. ஆறாவது அப்படியே ஓடும் குளம் நல்லா அப்படியே தள்ளிக்கிட்டு போகுது. பாப்பா அப்படியே கரைச்சிட்டு பாய் சொன்னான். அப்புறம் தங்கச்சி பாப்பாவும் கரைக்க வந்தா. அதுக்கு ஆசை நம்ம கரைக்கணும். வீடியோ பார்க்கறதுலே நான் பாப்பு பாய் சொல்லடி பாப்பு. நீ போடுறது தங்க பிள்ளைங்க. அது யார் பாலி? அதுவும் பாப்பாவை தான். அப்புறம் கயல் பாலியையும் நவீனாவே கரைச்சிட்டு அம்மா பாலியை பாருங்க. நம்ம தீத்தி அப்படியே அழகாக வந்து நிற்கிது பாருங்க. தீத்தி வந்தா தம்பியும் வந்தான். அவன் கரைக்கிறது குளத்துக்குள்ளே இறங்குறதுக்கு நிற்கிறான். நான் தான் இறக்கி விடாத பிள்ளைய சின்ன பிள்ளையாச்சு அப்படின்னு. அவரை ஆசைப்பட்டான். அவரை தூக்கி வச்சுட்டு அப்புறம் கரைச்சி விட்டு சொன்னிதான். தீர்த்தியை பிராங்கிட்டு கரைச்சாப்புல பார்க்கவி வந்துட்டான். தீத்தி நல்லா டான்ஸ் ஆடுவா. நல்லா ஆக்டிவான பிள்ளை நவீனா. தீத்தியெல்லாம் நல்லா ஒரு சூப்பு பிள்ளைங்கெல்லாம் விளையாட்டுப்பட்டிலாம் விளையாடுறது எல்லாம் பண்ணுறது. தம்பி பேலும் கரைக்கிறதுக்கு வந்தான். மாலா வந்துச்சு. மாலா வந்து பக்கத்துலேயே கரைக்காமல் நல்லா கொஞ்சம் குளத்துக்குள்ளே பூணுச்சு. மாலா தைரியமான ஆள். குளத்துக்குள்ளே போய்
பாலியை கரைச்சிச்சு. ஃபஸ்ட்டு திவ்யா பாலியை விட்டுச்சு. திவ்யா பாலி நல்லா அழகாக வளைச்சிருந்துச்சு. நல்லா நடுக்குளத்தில் விடுது மாலா. அப்புறம் மாலா பாலி. மாலா கோயிலுக்கு போட்டது மாதிரியே போட்டிருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போடுறது மாதிரியே பச்சையாக இருந்துச்சு. மாலா பாலி நல்லா முளைச்சிருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போட்டோம் இல்லையா, ஐயனார் கோயில், அந்த சட்டி இது. மாலா அதில் போட்டிருந்தேன். அது மாதவி மாலாவும் போட்டிருக்கு அதில். அப்புறம் சசி போணுச்சு. சசி பாலியும் நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் உறவுகளே. அப்படியே குத்து குத்தாவே எடுத்து விட்டுட்டு சசி. இந்த சந்தோஷம் நம்ம போட்டு தெளிச்சுக்கிட்டு இருக்கோம்ல பார்த்தீங்களா, அந்த கரைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உறவுகளே. இன்றைக்கி வளருமான்னு நாளைக்கு வளருமான்னு பார்த்து வச்ச பாலி இன்றைக்கி அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு தண்ணியோட. சசி பாய் சொல்லிட்டு வந்துட்டு அடுத்தது மாதவி போனாப்புல. மாதவியும் நல்லா பிச்சு விட்டாப்புல. அவன் 2 பாலி இன்னொன்று இருக்கா. சரி மாதவியும் மாலாவும் சட்டி நம்ம ஐயனார் கோயில் செடியில் போட்டிருக்கோம் ஒன்று. எல்லாம் நல்லா கழுவிட்டு காய் சொல்லிட்டு விட்டாங்க. நம்ம பொருளா வாரி ஏண்டா நல்லா மழை பெஞ்சு நல்லா ஆற்று நிறைய தண்ணி வந்து நாங்கள் வந்து கரைக்கணும் முடியாதப்பா. யார் பச்சரிசி கலந்து அக்காவா? நானே பாவு கண்டோம். அப்பா தான் பாவு கண்டண்ணே ஸ்பெஷலாக இருக்கட்டும் தான் ஆச்சின்னு சொல்லணும். நீ ஆயாக்கணும் என்னையெல்லாம் அதுக்குள்ள கல்வியாக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்ல முடியும். எடுத்துக்க சொல்லணும் சாய்னா. எடுத்த அதுக்குள்ளேயும் கூப்பிட்டாங்க போயிட்டேன். பாக்கியை நாளை வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2.